10 மாத குழந்தையிடம் 10ஆம் வகுப்பு மார்க் கேட்பதா? வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லும் எதிர்க்கட்சிகளுக்கு ஸ்டாலின் பதில். 400 பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்து இந்தியா சாதனை. உற்பத்தியாளர் ஏற்றுமதியாளர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இரண்டாவது முறையாக உத்தராகண்டின் முதல்வரானார் புஷ்கர் தமி. புதிதாக 3 பேர் உட்பட 8 அமைச்சர்களும் பதவியேற்பு. மதிமுக தலைமை நிலைய செயலராக வைகோ மகன் துரை தேர்வு. கட்சி பொதுக்குழு ஒப்புதல். உச்புளி INS கடற்படை தளத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன MK3 ஹெலிகாப்டர்கள் இணைப்பு. தண்ணீரை பீச்சி அடித்த ஹெலிகாப்டர்களுக்கு வரவேற்பு. வேலூரில் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டிய வீடுகள், கடைகள் இடித்து அகற்றம். தாசில்தார் தலைமையில் அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னை பல்கலை உள்ளிட்ட 131 கலை அறிவியல் கல்லூரியில் UG படிப்புக்கு திருநங்கைகளுக்கு தலா 1 சீட் இலவசம். காஷ்மீருக்குள் 4 ஆண்டில் 366 பயங்கரவாதிகள் ஊடுருவல். 2018 முதல் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் குறைந்துள்ளதாக மத்திய அரசு தகவல். இனி விரிவான செய்திகள். விருதுநகர், வேலூர் மாவட்டங்களில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும், பெண்களுக்காக எதிரான குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பேசினார். முதல்வர் பதிலளித்து பேசிய போது பழனிசாமி குறுக்கிட்டு பேச முயன்றார். சபாநாயகர் பேச வாய்ப்பு தராததால் அதிமுகவினர் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின் பேசிய முதல்வர் ஸ்டாலின், விருதுநகர் பாலியல் வழக்கு CBCIDக்கு மாற்றப்படுவதாக தெரிவித்தார். பொள்ளாச்சி, சென்னை, வண்ணாரப்பேட்டை சம்பவங்கள் போல் இல்லாமல் நீதி நிலைநாட்டப்படும். 60 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று உறுதியளித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சிகள் சாடுகின்றன. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் பதிலளித்தார். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக அரசு தனது 2011ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் 186 வாக்குறுதிகளும், 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே 321 வாக்குறுதிகளும் என மொத்த 507 வாக்குறுதிகளை அளித்தது. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் இந்த 507 வாக்குறுதிகளில் 269 வாக்குறுதிகளுக்கு மட்டுமே அரசாணை வெளியிட்டு நிறைவேற்றியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இந்த அரசின் முதல் ஆண்டிலேயே 505 வாக்குறுதிகளில் 208 வாக்குறுதிகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அவற்றில் 171 வாக்குறுதிகளுக்கு அரசாணைகள் வழங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விழைகிறேன். கடந்த ஆட்சியாளர்களால் சட்டப்பேரவை விதி 110 கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் அனைத்தும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட அனைத்து நிதி ஒதுக்கீடும் தேவைப்படும் அறிவிப்புகளுக்கும் தொடர்புடைய துறைகளின் மானிய கோரிக்கைகளில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த அறிவிப்புகள் அனைத்துமே இன்னமும் வெற்று அறிவிப்புகளாக காகிதத்திலேயே உள்ளன. மேலும் அவை விளம்பர நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் நிதர்சனம். நமது அரசின் நிலைப்பாட்டை விளக்கிட நான் விரும்புகிறேன். தேர்தல் வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வரும் வேளையில் 10 மாத குழந்தையிடம் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் என்ன என்று கேட்பது போல இருக்கிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இந்த குழந்தை 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறுவது மட்டுமல்ல, பட்டப்படிப்பிலும் பதக்கம் வெல்லும். 2021-22ஆம் நிதியாண்டில் 400 பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய மதிப்பில் 30.53 லட்சம் கோடி ரூபாய். முதல் முறையாக 400 பில்லியன் டாலர் இலக்கை எட்டியுள்ளோம். இது ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் மைல்கல் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக உழைத்த விவசாயிகள், நெசவாளர்கள், சிறு குறு நடுத்தர உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்களுக்கு அவர் வாழ்த்து கூறியுள்ளார். இதற்கு முன்பு இந்தியாவின் ஏற்றுமதி 2019இல் 330 பில்லியன் டாலர், 2020இல் 292 பில்லியன் டாலராக இருந்தது. मैं पुष्कर सिंह धामी ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय उत्तराखंड राज्य के मुख्यमंत्री के रूप में
உத்தராகண்ட் முதல்வராக புஷ்கர் சிங் தமி இரண்டாவது முறையாக பதவியேற்றார். டேராடூனில் நடைபெற்ற விழாவில் கவர்னர் குர்மீத் சிங் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். அவருடன் 8 அமைச்சர்களும் பொறுப்பேற்றனர். அதில் 3 பேர் புதியவர்கள். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத், கட்கரி, பாஜக தலைவர் நட்டா உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். உத்தராகண்ட் சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் பாஜக 47இல் வென்று தனிப்பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காதிமா தொகுதியில் ஏற்கனவே 2 முறை ஜெயித்த புஷ்கர் தமி இந்த முறை காங்கிரசிடம் தோல்வியடைந்தார். இருப்பினும் முதல்வராக தமி மீண்டும் பதவியேற்றுள்ளார். 6 மாதங்களுக்குள் தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனால்தான் முதல்வர் பதவியில் அவர் நீடிக்க முடியும். மதிமுக பொதுச் செயலர் வைகோ தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. துணை பொதுச் செயலர்களாக ஆடுதுறை முருகன், ராஜேந்திரன், தலைமை நிலைய செயலராக வைகோ மகன் துரை, தணிக்கைக்குழு உறுப்பினராக சுப்பையா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்ட செயலர் செவந்தியப்பன், திருவள்ளூர் மாவட்ட செயலர் செங்குட்டுவன், விருதுநகர் மாவட்ட செயலர் சண்முக சுந்தரன், உயர்மட்ட குழு உறுப்பினர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கினர். மதிமுகவுக்காக உழைக்காத துரைக்கு பதவி கொடுக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர். கட்சிக்கு எதிராக பேசுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வைகோவுக்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோடை காலம் துவங்கியுள்ளதால் நீலகிரி மாவட்டத்திலும் வெயில் அதிகரித்துள்ளது. வெயில் தாக்கத்தால் பந்தலூர், கூடலூர் பகுதியில் தேயிலை செடிகள் கருகி வருகின்றன. தேயிலை செடிகளை காப்பாற்ற கயோலின் எனும் மருந்து தெளிக்கப்படுகிறது. வெயில் தாக்கம் அதிகரித்தால் பல ஏக்கர் தேயிலை செடிகள் அழியும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை வந்தவாசி அருகே தென்னாவரத்தைச் சேர்ந்தவர் அன்பரசன் கிட்னி பிரச்சனையால் வந்தவாசி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மதுப்பழக்கத்தால் அன்பரசனின் கிட்னிகள் செயலிழந்து விட்டதாகவும் குடல்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர்கள் கூறினர். மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். 2 மனைவிகளும் இறந்துவிட்ட நிலையில் அன்பரசன் தனியாக வசித்து வந்தார். சகோதரி உதவியுடன் செங்கல்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். சகோதரியை வீட்டுக்கு அனுப்பிய அன்பரசன் மருத்துவமனை மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். பெண்களுக்கான திட்டங்களை அரசு நிறுத்தக்கூடாது என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா கோரிக்கை வைத்தார். எல்லா கட்சியும் அப்படிதான், வெற்றி தோல்வி சகஜம். வருங்காலங்களில் நிச்சயமாக 10 வருஷத்தில் ஆட்சி இல்லாதவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க இல்லையா, 10 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க இப்போ ஆட்சியில் இல்லாமல் இருக்காங்க. இது அரசியலில் இது சகஜம் தான். கட்டாயம் எங்கள் இடத்தை நாங்கள் பிடிப்போம். அதிமுக கொண்டு வந்த தங்கத்துக்கு தாலி திட்டம் இருந்து இந்த நீக்கப்பட்டிருக்குது. எங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மகளிர் கூட்டம் நடந்தது, ஆலோசனை கூட்டம். அதில் தீர்மானமாகவே நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம். தாலிக்கு தங்கமும், இலவசமாக திருமண உதவி திட்டம், அதே போல் பெண்களுக்கான எந்த திட்டத்தையுமே இந்த அரசு வந்ததுனால நிறுத்திடக்கூடாது. வேணா பேர் வைக்க அவங்க பேரில் வேணா இருக்கிறது இவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இப்போ அம்மா உணவு திட்டத்தை கலைஞர் உணவு திட்டம் மாற்றின மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. பட் மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம், மக்களை போய் சேர வேண்டிய திட்டத்தை அரசு சேஞ்ச் ஆகிடுச்சுன்றதுனால மாற்றுறது சரியில்லை. அதனால் பெண்கள் வரவேற்கும், பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த அரசு தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லி எங்கள் தீர்மானத்திலே நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சப்புள்ளி அருகே உள்ள INS பருந்து கடற்படை தளத்தில் முற்றிலும் உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட 2 MK3 ஹெலிகாப்டர்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. ஹெலிகாப்டர்களுக்கு தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவை மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி பிராந்தியத்தில் கடல்சார் கண்காணிப்பு, மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளன. வேலூர் சதுப்பேரியில் தண்ணீர் செல்லும் கால்வாயை ஆக்கிரமித்து சிலர் வீடுகள், கடைகள் கட்டியிருந்தனர். அவற்றை வேலூர் தாசில்தார் செந்தில்குமார் தலைமையில் அதிகாரிகள் அகற்றினர். JCB இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் இடித்து தள்ளப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கட்டி 15 நாட்கள் விரதமிருந்த பக்தர்கள் ஊரணிக்கு சென்று களிமண் சேற்றை குழைத்து உடல் முழுவதும் பூசி சேத்தாண்டி வேடமணிந்தனர். அதைத் தொடர்ந்து ஊர்வலமாக கோயிலுக்கு சென்று முத்துமாரியம்மனை வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லையை அடுத்த நடுக்கல்லூரைச் சேர்ந்த நாகராஜன் தனது ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றார்.
கல்லூர் ரயில்வே கேட் அருகே சென்றபோது வேகமாக வந்த லாரி ஆட்டு மந்தையில் புகுந்தது. இதில் 37 ஆடுகள் இறந்தன. 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் காயமடைந்தன. விபத்து ஏற்படுத்திய லாரி டிரைவர் தப்பியோடினார். சுத்தமல்லி போலீசார் லாரி டிரைவரை தேடி வருகின்றனர். கடந்த 2018 முதல் எல்லை கட்டுப்பாட்டு வழியாக காஷ்மீருக்குள் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் குறைந்துள்ளது. 4 ஆண்டுகளில் 366 பயங்கரவாதிகள் ஊடுருவியுள்ளனர் என மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் காத்திருக்கின்றனர். எல்லையில் பல அடுக்கு பாதுகாப்பு, வேலை அமைத்து கண்காணித்தல், பாதுகாப்பு படையினருக்கு நவீன ஆயுதங்களை வழங்கியுள்ளதால் ஊடுருவலை தடுக்க முடிந்தது என தெரிவித்தார். கோவை சரவணம்பட்டியில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் தொழிலதிபர் மகாலிங்கம் நூற்றாண்டு விழா நடந்து வருகிறது. தொழில் ஆய்வு அடிப்படையில் டிவிஎஸ் குழும தலைவர் வேணு சீனிவாசனுக்கு அருட்செல்வர் மகாலிங்கம் விருது வழங்கினர். ரெண்டு பேர் குடும்பத்தோட எனக்கு நெருங்கிய பழக்கம் உண்டு. அதனால அருட்செல்வர் செய்த சேவை கல்வியில மட்டும் இல்லை, தொழில் வளர்ப்பினால வாய்ப்பு மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிபடுவது மட்டும் இல்லை, ஆனா இந்த சமுதாயத்தை ஈடுபடுத்தி ஒரு நல்ல அமைதியான பரஸ்பர நம்பிக்கையோட மரியாதையோட செயல்படுற இன்னைக்கு ஒரு சமுதாயமா இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட 131 கலை அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை படிப்புக்கு தலா ஒரு சீட் திருநங்கைகளுக்கு இலவசமாக ஒதுக்கப்படுகிறது. இந்த திட்டம் வரும் கல்வியாண்டிலிருந்து நடைமுறைக்கு வரும் என துணைவேந்தர் கௌரி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் திருநங்கைகள் நல்லதொரு பாதையில் பயணிக்கலாம் என பல்கலைக்கழகம் கூறியுள்ளது. ஏற்கனவே திருநங்கைகளுக்கு முதுகலை பட்டப்படிப்பு இலவசமாக வழங்கும் திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை போலீஸ் கமிஷனராக இருந்த பிரேம் ஆனந்த் சின்ஹா வடக்கு மண்டல ஐஜியாக டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக சென்னை வடக்கு சட்டம் ஒழுங்கு கமிஷனராக இருந்த செந்தில்குமார் மதுரை போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டார். அவர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஈரோட்டைச் சேர்ந்த செந்தில்குமார் மதுரை உதவி கமிஷனராக 2010 முதல் 11ஆம் ஆண்டு பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் அறிவித்தனர். ஆனால் விவசாயிகளுக்கு சில பிரச்சினைகள் உள்ளது என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி எம்எல்ஏ ஈஸ்வரன் சட்டசபையில் பேசினார். குடிமகன்கள் டாஸ்மாகில் பாட்டில் வாங்குகின்றனர், திறந்த வெளியில் குடிக்கின்றனர், அப்படியே ரோட்டில் பாட்டிலை உடைக்கின்றனர். இதனால் வெறும் காலில் வயல்களுக்கு செல்லும் விவசாயிகள் கஷ்டப்படுகின்றனர். கால்நடைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. எனவே மது விற்கும் போது டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அட்வான்ஸ் பெற வேண்டும். மது பாட்டிலை திருப்பி தந்தால் அந்த பணம் வழங்கப்படும் என அறிவித்தால் பலரும் பாட்டிலை உடைக்க மாட்டார்கள். இவ்வாறு ஈஸ்வரன் பேசினார். ஈஸ்வரன் பேச்சுக்கு திமுக எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் நெளிந்தனர். அதிமுக எம்எல்ஏக்கள் மேஜையை தட்டி சிரித்தனர். புதுச்சேரியில் தியாகிகள் தின விழா இன்று நடந்தது. கவர்னர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் பங்கேற்றனர். தியாகிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். நாட்டுக்காக சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் உள்ளிட்டவர்களின் தியாகங்கள் குறித்து பேசிய போது தமிழிசை கண் கலங்கினார். தூக்கு மேடை ஏறும்போது கூட கேட்கிறார், அங்குள்ள செயலர்களுக்கு கூட, அங்குள்ள சிறை அதிகாரிக்கு கூட அவர்கள் தூக்கிலிடுவதற்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் குழந்தைகள், உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், கடைசியில் பகத்சிங் தூக்கு மேடை போவதற்கு முன்னால் கூட ஒரு புத்தகத்தை தான் படித்துக் கொண்டிருந்தார். புத்தகத்தை படித்துவிட்டு தூக்கு மேடைக்கு வாருங்கள் என்று கூப்பிட போது புத்தகத்தை கூட முழுமையாக படிக்க விட மறுக்கிறீர்களே என்று தான் அவர் சொன்னார். ஆக அப்படிப்பட்ட இளைஞர்களை கொண்டிருந்த நாடு இந்த நாடு. உங்களிடம் ஒன்றை சொல்லிக் கொள்வேன், தூக்கு மேடைக்கு வந்தவுடன் யார் முதலில் தூக்கு மேடைக்கு செல்கிறீர்கள் என்று கேட்டவுடன் சுகதேவ் நான் முதலில் செல்கிறேன் என்று சொன்னார். ஆக தூக்கு மேடையை இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்காக எந்த அளவிற்கு விருப்பமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சேலம் மாத்தூரை சேர்ந்தவர் மணிமாறன், வயது 40. மனைவி குழந்தையை பிரிந்து தனியாக வசித்து வந்தார். நிதி நிறுவனம் நடத்தினார். மோசடி செய்து கோவை சரவணம்பட்டியில் தலைமறைவு ஆனார்.
நடன ஆசிரியராக பணியாற்றி வந்தார். வீடு அருகே வசித்து வந்த 16 வயது மாணவியுடன் பழகினார். திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி ஜூலையில் மாணவியை கடத்தினார். கன்னியாகுமரியில் வீடு எடுத்து தங்கினர். அங்கு 18 வயது பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. 2 பேருடன் அங்கிருந்து தலைமறைவாகினர். கோவை மற்றும் கன்னியாகுமரி போலீசார் 8 தனிப்படைகள் அமைத்து மணிமாறனை தேடி வந்தனர். மணிமாறன் திருப்பதியில் இருப்பது போலீசுக்கு தெரிந்தது. அங்கு சென்று அவரை கைது செய்தனர். சிறுமி மற்றும் பெண்ணை மீட்டனர். போக்சோ சட்டத்தின் கீழ் மணிமாறனை கைது செய்தனர். பஸ்ஸிலேயே 2 பேருடன் மணிமாறன் சுற்றி வந்துள்ளார். பெண்ணையும் சிறுமியையும் வீட்டு வேலை, டீ விற்பனை செய்ய வைத்து கொடுமைப்படுத்தியது விசாரணையில் தெரிந்தது.